ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சேமியா வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து ஒரு கப்பு சேமியா, நம்ம உப்புமாலாம் செய்கிற அதே சேமியா தான். வறுக்கவெல்லாம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணிங்க, இது ரெண்டும் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேகட்டும். இது இப்போ இது மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா வெந்து, பச்சை பட்டாணியும் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும், இந்த சேமியாவும் வெந்துடும். தண்ணியெல்லாம் சுண்டட்டும், அப்புறம் நம்ம வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துச்சா பார்க்கலாம். நான் நடுவில் கிளறி விட்டேன், இப்போ முக்கால்வாசி வெந்திருந்தது. பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கு. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இது நம்ம வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடாய் வச்சுட்டுங்க, இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையான நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். நான் இங்கே ஒரு வெங்காயம், 3 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா நறுக்கி வச்சுருக்குறேங்க. இதை இது ஜீரகம் வெடித்தது, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் நான் பச்சை மிளகாயெல்லாம் போடல, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா செவந்துடுச்சு. இதில் அடுப்பு ஸ்லிம் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, நம்மளுக்கு காரத்தை தகுந்த மாதிரி 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணுறோம், காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், தீய வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நான் ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பு, ஏன்னா அந்த மசாலா வந்து தீஞ்சால் கசப்படிக்கும். இப்போ இதில் 2 உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மீடியம் சைஸ், அதை எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் ஸ்மாஷ் பண்ணி போட்டுடலாம். நல்லா உடச்சி விட்டுறலாம். இதில் உப்பு லாஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுடலாம். இப்போ ஒரு பிஞ்சு உருளைக்கிழங்கு இதில் போட்டுடுறேங்க. உப்பு உருளைக்கிழங்கு போட்டுடுறேங்க. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இது நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்ச பட்டாணியும் அந்த சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வேக வச்சு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட காரம் உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல கலர். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கல, பற்ற வச்சிடலாம்.
இது கொஞ்சம் ஆறுனது கையில் நல்லா பிசைஞ்சிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிசைஞ்சு கட்லெட் ஷேப்பு பிடிக்க வரலைன்னா கொஞ்சோண்டு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு காரம் செக் பண்ணிடுறேங்க. எனக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, போதும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நம்ம ஷேப் பிடிச்சிட்டு கட்லெட் செய்யலாம். நான் இப்போ இது ரவையில் கோட்டிங் கொடுத்து தான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸு மைதா மாவு கோட்டிங் கூட பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் ஷேப் எடுக்க போகிறேங்க. இதில் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இதில் வந்து இந்த நம்ம பண்ணி வச்ச அந்த சேமியா பட்டாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு அப்புறம் இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த ரவை இருக்கு பாருங்கள், அது மேலே நல்லா இப்படி அப்புறம் கத்தி விட்டோம்னா ஷேப்பாக வந்துடும். இப்படி எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இது மேலே கோட்டிங் கொடுத்துடலாம் ரவையை. அப்போ பிரியாமல் வரும். நீங்கள் எண்ணெயில் போடும்போது பண்ணுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். அப்பப்போ பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. பாருங்க, இப்போ இது ரெண்டும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேங்க, அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக வேண்டாம், ஓரளவுக்கு ஹீட்டானாலே போதும். ஏன்னா தீஞ்சிடும். இது ஆல்ரெடி வெந்ததுனால நம்மளுக்கு எடுத்து போட்டு ப்ரௌனிஷ் ஆனது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக வந்துச்சு. இப்போ நான் ஐடியா பண்ணேன், சரி இது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் மைதா மாவு கரைச்சி அதில் டிப் பண்ணி, ஏன்னா அப்போதான் கோட்டிங் கொடுத்தா தான், இல்லைன்னா எக்கு ஏதாச்சும் நம்ம நார்மலாக கட்லெட் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், பிரியாமல் வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம் இது பண்ணணுங்கிறது. இப்போ பாருங்கள், பிரியவே பிரியாது, அப்படியே வந்துடும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், நம்ம 2 கட்லெட் வேஸ்ட் ஆகிடுச்சு. சீக்கிரம் ப்ரௌனிஷ் ஆகிடும் பாருங்கள். திருப்பி போட்டால் நல்லா வருது பாருங்கள். நீங்கள் எக்கில் கூட டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ மைதா மாவு எடுத்துருக்குறேன், அப்போ பிரியாமல் வந்துடும். நிறைய ரெசிபி என்னோடது இந்த மாதிரி ஃப்ளாப் ஆனதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி போடுறதுனால அதனால் இதை அப்லோட் பண்ணலாம், எல்லாருக்கும் தப்பு வரும், அது திருத்திட்டு திருப்பியும் நம்ம கெயின் பண்ணாமல் திருப்பியும் பண்ணலாம். பாருங்க, நல்லா வந்துச்சு கட்லெட்டு. ஆனால் மசாலா எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது இப்போ எடுத்துடலாம், இது ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 6 கட்லெட்டு தான் வந்துச்சு இந்த மெஷர்மெண்ட்டில். நீங்கள் வந்து அதில் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு, மீதி 4 நல்லா வந்திருக்கு. நீங்களும் அது தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் திருப்பியும் அதே இது வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா மிஸ்டேக் எல்லாருக்கும் வரும்.
இதை எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பாக இருக்குங்க வெளியெல்லாம், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. சேமியா பட்டாணி கட்லெட்டு பாருங்கள், சாஸு கூட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.